ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஒரு புது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரிடே கம்யூனிகேஷன் நீங்க யூஸ் பண்றது தான். அதோட பேட்டர்ன் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே. ஸோ இந்த வீடியோல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வரும் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் அத நான் பண்ணுவேன். உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு நான் பண்ணுவேன். செகண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இனிமேல் நீங்க தான் பண்ணணும். நம்மளோட இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ்ல மேக்ஸிமம் செகண்ட் பார்ட்ல வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க தான் என் கூட சேர்ந்து அப்படியே என்ன பண்ணணும்? ஆன்சர் சொல்லிட்டே வரணும். சரிங்களா? ஓகே. ஸோ வித்தவுட் டிலே வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோக்கு இப்போ ஒரு லைக்கை போட்டு வச்சிருங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் புதுசெல்லாம் கிடையாது. உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா என்ன, நான் கொஞ்சம் ஒரு ஆல்டரேஷன்ஸ் மட்டும் உள்ள பண்ண போறேன். அது நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுவும் உங்களோட அந்த டிக்ஷனரியில சேர்ந்துரும். சரிங்களா? என்ன அப்படின்னா, நாம பொதுவா ஒரு சிலர்ட்ட பேசும்போது, "ஐயோ! அவர பார்க்காம நான் ஒரு நாள் கூட இருந்தது இல்லைங்க. டீ குடிக்காம நான் ஒரு நாள் கூட இருந்தது இல்ல. அந்த ஒரு நாள் கூட இருந்தது இல்ல. அத தவற விட்டதே இல்ல." அப்படின்னு நம்ம சில சமயங்கள்ல சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த பர்ட்டிகுலர் சென்ஸ எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா, ஒரு நாளும் கூட தவற விடல அப்படின்னா, அந்த தவற விடல அப்படிங்கிறதுக்கான வார்த்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? மிஸ்ட். ஒரு நாளும் தவற விடல. இந்த ஒரு நாளும்ங்கிற வார்த்தை வந்துருச்சா? அதற்காகவும் ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். ஒரு நாளும்னா ஒன் டேன்னு வேண்டாம். எவ்ரி டே. எவ்ரி டேனா எல்லா நாளுமே என்ன பண்றோம்? நாம அந்த வேலைய கன்டினியூவஸா செய்றோம் அப்படின்னுங்கிற அர்த்தம். சரிங்களா? அதற்கு அடுத்து நாம எந்த நவுன வச்சு சொல்றோமோ, ஏன்னா ஒரு சில சமயங்கள்ல நாம சொல்லுவோம். இல்லாட்டி மத்தவங்களும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, "அவனால அந்த விளையாட்ட ஒரு நாள் கூட விளையாடாம இருக்க முடியாது." அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? அப்போ எல்லா ப்ரொனவுனுக்குமே இது செட் ஆகும். சரிங்களா? அப்போ ப்ரொனவுன்ஸ் நம்மகிட்ட யார் யார் இருக்காங்க? அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரொனவுன்ஸ். எனக்கு மறந்து போச்சு. கொஞ்சம் அப்படியே எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. நம்மகிட்ட யார் யார் இருக்கா ப்ரொனவுன்ஸ்? வெரி குட். ஹி இருக்காங்க. ஷி இருக்காங்க. இட் இருக்காங்க. நேம் இருக்காங்க. அடுத்து ஐ, வி, யூ, தே. வெரி குட். ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கீங்க. அவ்வளோதான். ஸோ இந்த ப்ரொனவுன்ஸுக்கு தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாம இந்த பர்ட்டிகுலர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போறோம். சரிங்க. எத்தனை பேத்துக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னா தெரியும்? அதோட ரூல் எல்லாம் எனக்கு தேவையில்ல. பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னா எப்படி வேணும்? அதாவது கடந்த காலத்தில் ஆரம்பிச்சு நிகழ்காலம் வரை ஒரு செயல் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருந்தால் அதை நாம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் என்று சொல்லுவோம். அந்த ரூல் எல்லாம் விட்டுருங்க. அது எனக்கு வேண்டாம். நான் என்னைக்கும் அதை கேட்க போறதும் கிடையாது. பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னா ஹேவ் கூட இல்லாட்டி ஹேஸ் கூட ஒரு V3 வரணும். கரெக்ட் தானேங்க? நான் கரெக்டாக தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். எஸ் சார் கரெக்டுன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஹேவ் ப்ளஸ் V3 இல்லாட்டி ஹேஸ் ப்ளஸ் V3 வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு எனக்கும் தெரியும். அதைத்தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்ம எடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, நாம் யாரை பற்றி பேசுகிறோமோ, எந்த ப்ரொனவுனை பற்றி பேசுகிறோமோ அந்த ப்ரொனவுனை சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு, ஓகே, அதற்கடுத்து அது ஹீ, ஷீ, இட்டு இல்லாட்டி நேமுக்கு கீழே வந்தால் ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தையும், ஐவி, யூ, தே கீழே வந்துட்டால் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையும் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. நம்ம என்ன பண்ணலை, ஒரு நாளும் அதை தவற விட்டதே இல்லைன்னு தானே சொல்கிறோம். தவற விட்டதே இல்லை அப்படின்னா ஒரு நாளும் அது நடக்காமல் இருந்ததில்லை. ஓகே, அப்போது நெகட்டிவில் இருக்க ஒரு வார்த்தையை நம்ம போடுறோம். அது என்னது? நெவர். ஓகே, நெவர். அப்போது ஆல்ரெடி நம்ம ஒரு வார்த்தை பார்த்து வச்சுருக்குமே, மிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை. அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை கூட இணைக்கிறோம். ஓகே, அப்போது ஷீ அப்படின்னு போட்டோம்னா ஷீ ஹேஸ் நெவர் மிஸ்டு. தேன்னு போட்டோம்னா தே ஹாவ் நெவர் மிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வரணும். சரிங்களா? பாருங்க, அப்போது சப்ஜெக்டு, வேர்பு, நெவர் அப்படிங்கிற வார்த்தை ப்ளஸ் மிஸ்ட் அப்படிங்கிற இப்போ நம்ம பார்த்த ஒரு வேர்டு. இதற்கடுத்து நாம் எந்த வார்த்தையை போடணும் அப்படின்னா, எந்த வேலையை நம்மளால் நிறுத்த முடியல, எந்த வேலையை பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியல ஒரு நாள் கூட, அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆக்ஷனை நம்ம வேர்பு கூட ஐஎன்ஜி போட்டுக்கணும். ஓகேங்களா? பார்க்காமவே என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அந்த பார்க்காமல் அப்படிங்கிற ஆக்ஷனை தான் நம்ம பேசுகிறோம். அப்போ சீயிங் அப்படிங்கிற வார்த்தை போடணும். ஓகே, நடக்காமல் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன பண்ணணும்? வாக்கிங் அப்படிங்கிற வார்த்தை போடணும். அவ்வளோதான். சரிங்களா? ரைட்டு, பாருங்கள். வேர்பு, நெவரு, மிஸ்டு, இது என்னது இருக்குது? V3 ஃபார்மில் இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அதற்கடுத்து ஒரு சில வார்த்தைகள் வந்தால் போட்டுக்கோங்க. கடைசியில் அந்த எவ்ரிடே அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் ஃபார்மேட். பாருங்கள், சப்ஜெக்ட் வரணும், ஒரு வேர்பு, அது என்ன வேர்பு? ஹேவ், ஹேஸ் போட்டுக்கணும். அடுத்து நெவர்ங்கிற வார்த்தை, அதற்கப்புறம் மிஸ்டு. ஓகே, தவறு விட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக. சரிங்களா? மிஸ்டுனா தவறு விடுதல், நெவர் மிஸ்ட்னா தவறு விட்டதே இல்லை.
ஓகே, பாருங்கள் மிஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுது, அது நெகட்டிவ் மீனிங். நல்லா கவனிக்கணும். மிஸ்ஸுங்கிறது ஒரு நெகட்டிவ் மீனிங். அப்படின்னா நம்ம தொலைக்கிறது ஏதோ ஒன்று. நெவர் அப்படிங்கிறது நெகட்டிவ் தான். இந்த நெகட்டிவும் சேர்ந்து என்ன ஆகிருதுன்னா பாசிட்டிவாக மாறிடுது. மேக்ஸ் ஒர்க் ஆகுது பாருங்கள். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, அதுதான் இங்கே வருது. ஓகே, ஸோ ரெண்டும் நெகட்டிவாக வரதுனால பாசிட்டிவாக மாறிடுச்சு. சரிங்களா? அப்போ மீனிங் பாசிட்டிவாக தான் வரும். ஐயோ அந்த வேலையை நான் செய்யாமல் இருந்ததே இல்லை அப்படின்னா அந்த வேலையை எல்லா நாளும் செய்கிறான்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்து வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதற்கப்புறம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபார்முலாவை பாருங்கள். நான் போன ஸ்லைடில் வந்து அந்த எவ்ரிடே அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனால் இன்னுமே அதை என்ன பண்ணிட்டேன்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். என்னென்னா அந்த எவ்ரிடே அப்படின்னா ஒரு நாளும் இல்லாட்டி ஒரு போதும் அப்படிங்கிற மீனிங்கில் தான் வருது. அந்த ஒரு நாளும் ஒரு போதும் அப்படிங்கிற மீனிங்கை இந்த நெவர் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்குது. அதனால் எவ்ரிடே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போட தேவையில்லை, அவசியம் கிடையாது. பாருங்கள், நான் சூரிய உதயத்தை பார்ப்பதை ஒருபோதும் தவற விட்டதே இல்லை. இந்த ஒருபோதுங்கிற வார்த்தை எதை சொல்கிறது? நெவர். தவற விடுதல் மிஸ்டு. அப்புறம் நான்ங்கிறது சப்ஜெக்டு. தவற விட்டதே இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஹாவ் ப்ளஸ் நெவர் இல்லாட்டி ஹேஸ் ப்ளஸ் நெவர் அப்படிங்கிற வார்த்தையை போடணும். சரிங்களா? எதை தவற விட்டதில்லை? எந்த ஆக்ஷனை செய்கிறத தவற விட்டதில்லை? பார்க்கிறத. அப்போது அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை நாம் வி ப்ளஸ் ஐஎன்ஜியில் போடணும். அவ்வளோதாங்க. எழுதிடலாமா ஒவ்வொன்றா? ரைட், பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் யார்? நான். ஓகே, ஐ போட்டதுமே டக்குன்னு அதோட ஃபார்மேட் கடன்னு வந்துடணும். என்னது? ஐ ஹாவ் நெவர் மிஸ்ட் அப்படின்னு டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிடணும், கண்ணை மூடிக்கிட்டே சொல்லிடணும். டக்குன்னு ஐ ஹாவ் நெவர் மிஸ்ட். ஓகே, அப்போ நான் தவற விட்டதே இல்லை. எதை தவற விட்டதில்லை? சூரிய உதயத்தை பார்ப்பதை. அப்போது பார்ப்பதை அப்படிங்கிற வார்த்தை தான் இங்கே போடணும். ஏன்னா மிஸ்டு அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம V3 வச்சுருக்கோம். அந்த மிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து வேர்பு கூட ஐஎன்ஜி வரணும். அப்போ இந்த வேர்பை தான் போட போகிறோம். அப்போது பார்ப்பதை அப்படின்னா சீயிங். ஓகே, பாருங்கள், ஐ ஹவ் நெவர் மிஸ்டு சீயிங். எதை பார்க்குறதுக்கு? சூரிய உதயத்தை. அப்போ அந்த வார்த்தை நம்ம அப்படியே போடுறோம். ஓகே, த சன்ரைஸ். ஓகே, இன்னும் கூட இங்கே நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா இந்த வேர்பு ஜெரண்டு கூட ஆப்ஜெக்ட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஆப்ஜெக்ட் வருது, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், ஐ ஹவ் நெவர் மிஸ்டு சீயிங் த சன்ரைஸ். ஐ ஹவ் நெவர் மிஸ்ட் சீயிங் த சன்ரைஸ். அவ்வளோதான். சொல்லி பாருங்கள். சரிங்களா? அடுத்து, அவள் வார கூட்டத்திற்கு வராமல் இருந்ததே இல்லை. வராமல் இருந்ததே இல்லைன்னா தவற விட்டதே இல்லைன்னு அர்த்தம். அதை தான் நம்ம இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறோம். தமிழில் பாருங்கள், ரெண்டு மீனிங்கில் சொல்கிறோம். நம்ம தவற விட்டதே இல்லைன்னு சொல்கிறோம், வராமல் இருந்ததே இல்லைன்னு சொல்கிறோம். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? பாருங்கள், அவள் வார கூட்டத்திற்கு வராமல் இருந்ததே இல்லை. ரொம்ப சிம்பிள். ஷீ போட்டோம் அப்படின்னா அதற்கான ஆக்சிலரி என்ன வரணும்? ஹேஸ் வரணும். வெரி குட். ஷீ ஹேஸ் நெவர் மிஸ்ட். அவ்வளோதான். இந்த பேட்டர்ன் டக்குன்னு வந்துடணும். ஷீ ஹேஸ் நெவர் மிஸ்ட். எதை மிஸ் பண்ணலையாமா? வராமல். அப்போ மீட்டிங் அட்டன் பண்ணாமல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அட்டன் அப்படிங்கிற வார்த்தையை நாம் ஜெரண்டாக எழுதிட்டோம்னா முடிஞ்சுது. ஐஎன்ஜி ஃபார்மில் அட்டெண்டிங் எதை? வாரக்கூட்டம். த வீக்லி மீட்டிங். ஓகே, த வீக்லி மீட்டிங். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்கள், ஷி ஹாஸ் நெவர் மிஸ்ட் அட்டெண்டிங் த வீக்லி மீட்டிங். ஷி ஹாஸ் நெவர் மிஸ்ட் அட்டெண்டிங் அப்படி தான் சொல்லணும். அதை விட்டு போட்டு ஷி ஹாஸ் நெவர் அட்டெண்டட்னு சொல்லி வச்சிடாதீங்க, மீனிங் மாறிடும். ஷி ஹாஸ் நெவர் அட்டெண்டட்னா அதை வந்து அட்டனே பண்ணலைன்னு ஆயிரும். ஷி ஹாஸ் நெவர் மிஸ்ட், அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் அட்டெண்ட் அப்படிங்கிற வேர்பை வந்து நம்ம போடுறோம். ஓகே, ஷி ஹாஸ் நெவர் மிஸ்ட் அட்டெண்டிங் த வீக்லி மீட்டிங். அவ்வளோதான். அந்த அணி போட்டிக்கு முன் பயிற்சி செய்யாமல் இருந்ததே இல்லை. போட்டிக்கு முன்னாடி பயிற்சி செய்கிறத அவங்க தவற விட்டதே இல்லை ஒரு நாளும். ரொம்ப சிம்பிள். அந்த அணி அப்படின்னா த டீம்னு சொன்னாலே போதும். ஓகே, த டீம் அப்படிங்கிறது இட்டுக்கு கீழே வரும். அப்போ ஹேஸ். ஓகே, த டீம் ஹேஸ் நெவர் மிஸ்ட். எதை மிஸ் பண்ணலையாமா? பயிற்சி செய்வதை. அப்போ ப்ராக்டிஸிங். ஓகே, நெவர் மிஸ்ட் ப்ராக்டிஸிங். எப்போ? போட்டிக்கு முன். அப்போ பிஃபோர் அ கேம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்கள், இப்போ வர என்ன ஆகுது? ஈஸியாக நம்ம முடிச்சுட்டு வரோம். சிம்பிளாகிடுச்சு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேட்டர்ன் புரிஞ்சிருச்சுன்னா அடுத்த சென்டென்சஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி என்ன ஆயிரும் அப்படின்னா உட்காந்துரும். பாருங்கள், த டீம் ஹேஸ் நெவர் மிஸ்ட் ப்ராக்டிஸிங் பிஃபோர் அ கேம். த டீம் ஹேஸ் நெவர் மிஸ்ட் ப்ராக்டிஸிங். பாருங்கள், இப்படி நான் சொல்கிறேன்ட்டு அதே மாதிரி சொல்லி பழகுங்க. ஓகே, த டீம் ஹேஸ் நெவர் மிஸ்ட் ப்ராக்டிஸிங் பிஃபோர் அ கேம். த டீம் ஹேஸ் நெவர் மிஸ்ட் ப்ராக்டிஸிங் பிஃபோர் அ கேம். அவ்வளோதான். ஒரு நாள் கூட எங்கள் அம்மா நாடகம் பார்ப்பதை தவற விட்டதே இல்லை.
சிம்பிள் தான், ரொம்ப பெரிய டாஸ்க்லாம் கிடையாது. பாருங்கள், மை மதர் ஹேஸ் த வரணும், ஹேஸ் நெவர் மிஸ்டு எதை பண்ணலையாமா, பார்ப்பதை. அப்போ மிஸ்டு. வாட்சிங், ஓகே, வாட்சிங் எதை, சீரியல். அப்போ வாட்சிங் அ சீரியல்னு போட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. பாருங்கள், மை மதர் ஹேஸ் நெவர் மிஸ்ட் வாட்சிங் அ சீரியல். மை மதர் ஹேஸ் நெவர் மிஸ்ட் வாட்சிங் அ சீரியல். இன்னொருக்கா சொல்லுங்கள், மை மதர் ஹேஸ் நெவர் மிஸ்ட் வாட்சிங் அ சீரியல். சிம்பிள், பக்கா. அடுத்து பாருங்கள், அந்த பறவைகள் வசந்த காலத்தில் பாடுவதை தவற விட்டதே இல்லை. அதாவது ஸ்ப்ரிங் சீசனில் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பாடாமல் இருந்ததே இல்லை ஒரு டைம் கூட, எல்லா டைமும் பாடிடும். ஓகே, பாருங்கள், அந்த பறவைகள், ஓகே, த பேர்ட்ஸ்னே போட்டுக்கலாம். த பேர்ட்ஸ் ப்ளூரில் தான் இருக்குது. அப்போது ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை போடணும். ஓகே, ஹேவ் நெவர் மிஸ்டு, ஓகே, மிஸ்ட் என்ன பண்ணலையாமா, பாடுவதை தவற விடலையாமா. அப்போது சிங்கிங், ஓகே, சிங்கிங் எப்போ, ஸ்ப்ரிங் சீசனில், இன் த ஸ்ப்ரிங். அவ்வளோதான், ஓகே, முடிஞ்சு போச்சுங்க, சிம்பிளாக முடிச்சாச்சு. பாருங்கள், த பேர்ட்ஸ் ஹாவ் நெவர் மிஸ்ட் சிங்கிங் இன் த ஸ்ப்ரிங். த பேர்ட்ஸ் ஹாவ் நெவர் மிஸ்ட் சிங்கிங் இன் த ஸ்ப்ரிங். மறுபடியும் சொல்லுங்கள், த பேர்ட்ஸ் ஹாவ் நெவர் மிஸ்ட் சிங்கிங் இன் த ஸ்ப்ரிங். அவ்வளோதான், ஈஸி தானே. என் பாட்டு முடிச்சது, அடுத்து உங்களோட பாட்டு போயிடலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இது நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பாருங்கள். நான் அலுவலகத்தில் ஒரு நாள் கூட தேநீர் அருந்த தவறியதே இல்லை. எப்படி, ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு. என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போடணுமா? ஓகே, நான் போட்டுறேன். யார் சப்ஜெக்ட்டு, நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஐ. அப்போ உடனே என்ன பண்ணணும் அடுத்து நான், ஓகே ரைட், அந்த பேட்டர்ன் அப்படியே வந்துடணும். ஓகே, ஐ ஹாவ் நெவர் மிஸ்டு. வெரி குட். அடுத்து நான் என்ன பண்ணுங்க சார், சொல்லுங்கள் மேடம், ஆன்சர் பண்ணுங்கள், சொல்லிட்டே வாங்க. வெரி குட். அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணி ஐஎன்ஜி ஃபார்மில் போடணும். கரெக்டுங்களா? கரெக்டு. அப்போ என்னது, அருந்துதல், தேநீர் அருந்துதல். அப்போ நெவர் மிஸ்டு ட்ரிங்கிங். அவ்வளோதான், ட்ரிங்கிங். அடுத்துங்க, எதை குடித்தாரு அப்படிங்கிறது தான் சொல்லணும். கரெக்டுங்களா? ஆமாங்க. ஓகே, ட்ரிங்கிங் டீ. அப்புறம் எங்கே, ஆஃபீஸில், இந்த ஆஃபீஸ். சூப்பருங்க, கரெக்டாக எனக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்க. செக் பண்ணிடலாமா இப்போ கரெக்டான்ட்டு பாருங்கள். ஐ ஹவ் நெவர் மிஸ்டு ட்ரிங்கிங் டீ இன் த ஆஃபீஸ். செம்ம, பக்காவாக இருக்குது, எக்ஸாக்ட் கரெக்டுங்க, சூப்பராக பண்ணிட்டீங்க. ஐ ஹவ் நெவர் மிஸ்டு ட்ரிங்கிங் டீ இன் த ஆஃபீஸ். நான் ஆஃபீஸில் ஒரு நாள் கூட டீயை குடிக்காமல் இருந்ததே இல்லை, டீ குடிக்கிறத தவற விட்டதே இல்லை. சூப்பர். ஐ ஹவ் நெவர் மிஸ்டு ட்ரிங்கிங் டீ இன் த ஆஃபீஸ். பாருங்கள், என்னோடய ஹெல்ப் இல்லாமல் நீங்களே என் கையை பிடிச்சி எழுதிட்டீங்க, ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், அவள் அங்கு போவதை ஏதோ ஒரு இடத்த நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? அங்கு போவதை ஒரு நாள் கூட தவற விட்டதே இல்லை. இந்த ஒரு நாள் ஒரு போதெல்லாம் வந்தால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா நெவர் அப்படிங்கிற வார்த்தை ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போ என்னது, பேட்டர்ன் படி நான் என்ன பண்ணணும், வெரி குட், நான் ஷீல ஆரம்பிக்கணும். தேங்க்யூங்க ஐடியா கொடுத்ததுக்கு. ஷீ ஹேஸ் நெவர் மிஸ்டு. நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரியே நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு பேட்டர்னை போட்டேன், ஷீ ஹேஸ் நெவர் மிஸ்டு. ஓகே, அடுத்து அந்த வேர்பை ஜெரண்ட் ஃபார்மில் போடணுமா? சரி, என்ன வேர்ப் இருக்குது, போவது. அப்போது கோயிங். ஓகே, கோயிங், இல்லாட்டி விசிட்டிங்னு போட்டுக்கலாம், சரிங்களா? விசிட்டிங். அடுத்துங்க, அடுத்து என்ன பண்ணணும், மீதி இருக்கிற வார்த்தை பார்க்கணுமா? அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே எழுதிட்டேன், அங்குங்கிற ஒரு வார்த்தை மட்டும் மீதி இருக்குங்க, அதை போட்டுட்டா? ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் போட்டுறேன், அவ்வளோதான். தேர், அவ்வளோதான். பாருங்கள், ஷீ ஹாஸ் நெவர் மிஸ்டு கோயிங் தேர், இல்லாட்டி ஷீ ஹாஸ் நெவர் மிஸ்டு விசிட்டிங் தேர். அவ்வளோதான், சூப்பராக நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. தினமும் 1 மணி நேரம் ஆங்கிலம் பயிற்சி செய்யாமல் அவன் இருந்ததே இல்லை. இதோ என்ன தான் பண்ணணும், அதே மாதிரி தானே, கரெக்டு தான். ஹீ ஹேஸ் நெவர் மிஸ்டு, என்ன பண்ணாமல், பயிற்சி செய்யாமல் தானேங்க. அப்போ ப்ராக்டிஸிங்கா? ஓகே, ப்ராக்டிஸிங். அப்புறம் அடுத்து எனக்கு இங்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, அடுத்து என்னங்க பண்ணணும்? சூப்பர் மேடம், இங்கிலீஷ். வெரி குட், ப்ராக்டிஸிங் இங்கிலீஷ். ஓகே, அடுத்து 1 ஹவரா, 1 ஹார். அடுத்துங்க, தினமும் நீங்கிற எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை இருக்கிறதுனால எவ்ரிடே போடணுமா? சூப்பருங்க, கரெக்டு, பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க. அவ்வளோதான். இந்த ஒரு நாள் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் தான் நம்ம நெவர் அப்படிங்கிற வார்த்தை போடுறோம்.
எக்ஸ்ட்ரா இந்த தினமும் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலும் என்ன பண்ணணும், நாம் அதை அங்கே மென்ஷன் பண்ணிடணும். சூப்பர். பாருங்கள், he has never missed practicing English 1 hour every day. He has never missed practicing English 1 hour every day. சூப்பர். ஓகே. காலையில் நடைப்பயணம் செல்லாமல் அவர்கள் இருந்ததே இல்லை. காலையில் நடைப்பயணம் செல்லாமல் அவர்கள் இருந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு அந்த பேட்டர்ன் எப்பயும் போல். ஓகே, அவர்கள் தானே. அப்போது they have never missed. ஓகே, அடுத்து என்னங்க போடணும், எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா நடைப்பயணம் செல்லாமல் இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம்? ஸோ நடைப்பயணம் போகிறதுக்கு என்னென்னு சொல்லணுங்க, நடைப்பயணம் போவதற்கு go for a walk. சூப்பர், go for a walk அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இது ஜெரண்டு கூட போட்டு சொன்னால் எப்படி சொல்லுவீங்க? கோயிங் ஃபார் அ வாக். சூப்பர் சூப்பர் சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. கோயிங் ஃபார் அ வாக், அவ்வளோதாங்க. ஓகே, பாருங்கள், தே ஹவ் நெவர் மிஸ்ட் கோயிங் ஃபார் வாக். அடுத்து மீதி கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது? காலையில். ஆமாங்க, கரெக்டு, காலையில்ங்கிற வார்த்தை தான் இருக்குது. அதுக்கு என்ன போடலாம்? இன் த மார்னிங். சூப்பர், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. உங்கள் கூட சேர்ந்து கரெக்டாக நானும் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், தப்பே இல்லாமல். பாருங்கள், தே ஹவ் நெவர் மிஸ்ட் கோயிங் ஃபார் வாக் இன் த மார்னிங். தே ஹவ் நெவர் மிஸ்ட் கோயிங் ஃபார் வாக் இன் த மார்னிங். கரெக்டு தானே? நீங்கள் சொன்னதை எழுதியிருக்கேன், கரெக்டு தான். ஓகே, ரைட். நான் ஒரு நாள் கூட அவளிடம் பேசாமல் இருந்ததே இல்லை. வழக்கம் போல் அந்த பேட்டர்ன் எழுதுறேன்னு தானே சொல்கிறீங்க? கேட்குது, எழுதுறேன். ஐ ஹாவ் நெவர் மிஸ்டு. எழுதிட்டேங்க. இதுக்கப்புறம் என்னங்க, என்ன வேர்ப் இருக்குது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், எனக்கு தெரியல. பேசாமல் தானே? வெரி குட் வெரி குட். அப்போது டாக்கிங் யார் கூடயாமா? அவளிடம். ஓகே, அப்போ டாக்கிங் டு ஹர் தானே சொல்கிறீங்க, கேட்குது எனக்கு, அவ்வளோதான். பாருங்கள், ஐ ஹவ் நெவர் மிஸ்டு டாக்கிங் டு ஹர். நான் அவளிடம் ஒரு நாள் கூட பேசாமல் இருந்ததே இல்லை. நான் அவளிடம் பேசுவதை ஒரு நாள் கூட தவற விட்டதே இல்லை அப்படிங்கிறதுல நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்க. ஐ ஹவ் நெவர் மிஸ்ட் டாக்கிங் டு ஹர். ஐ ஹவ் நெவர் மிஸ்ட் டாக்கிங் டு ஹர், அவ்வளோதான். சூப்பர். நான் கூட முன்னாடி ஸ்லைடில் ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணேன், நீங்கள் டக்குன்னு பண்ணிட்டீங்க. அப்படின்னா என்னை விட ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு சீக்கிரம். ஓகே, ரைட். ஸோ இதோட ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து என்ன பண்ணுங்கள், நான் வந்து இனி எழுத மாட்டேன், நீங்கள் எழுதணும். நீங்கள் எழுதி கமெண்ட்டில் போட்டுருங்க. ஓகே, ஹோம்ஒர்க் பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க். அச்சிறுவர்கள் ஒரு நாள் கூட விளையாடாமல் இருந்ததே இல்லை. அந்த தம்பதியர்கள் சண்டையிடுவதை தவற விட்டதே இல்லை. தினமும் சாமி கும்பிடுவதை நான் தவற விட்டதே இல்லை. மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் எனது தந்தை இருந்ததே இல்லை. ஓகே, ஸோ இதற்கான ஆன்சர்ஸை கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொண்டு பயனடைந்து கொள்ளட்டும். அண்டு இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், சப்ஸ்கிரைப்னு எழுதி வச்சுருக்கேன், ஒரு சிரிக்கிற ஸ்மைலையும் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே சிரிச்ச மணிக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த இந்த பேட்டர்னை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னொரு புது பேட்டர்னோட, ஒரு புது கான்செப்டோட அடுத்த கிளாஸில் உங்களை பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.